ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடையில மழை பெஞ்சிக்கிட்டு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்னிங் 6:45 ஆகுது. சென்னை சமுத்திரம் டோல் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. வியூலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த ரூட்டில் ரோடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ராவல் போனதே தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:50 ஆகுது. பள்ளிக்கொண்டா டோல் ரீச் ஆகிட்டோம். இங்கே 115 சார்ஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி லாரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஏலகிரி மலைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா மலை ஏற போகிறோம். இங்கே 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த வியூலாம் பாருங்கள், ரொம்பவே க்ரீனிஸாக ரொம்ப அழகாக இருந்தது. ரோடுமே ரொம்ப சின்ன ரோடு தான், பட் நல்லா இருந்துச்சு. இங்கே மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி ரொம்ப க்ரௌடெலாம் இல்லை. நாங்கள் போயிருந்தது சாட்டர்டே, பட் பாருங்கள் ரோடு எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்னிங்க்கும் ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
திருவள்ளுவர் வளைவு. இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2-3 வியூ இருந்துச்சு. ஸோ அங்கே நிறுத்தி பார்த்துட்டு போனோம். இது ரொம்ப சின்ன மலை தான். ஸோ ஒரு 1/2 hour உங்களால் மேலே ஏறிட முடியும். இந்த மாதிரி ஹில்ஸில் சைடில் இடம் இருந்தால் மட்டும் வண்டியை நிறுத்துங்க. அது உங்களுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறங்கி கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நாங்கள் மேலே போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ் அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்குற இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மேலே வந்தாச்சு. மேலே வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஃபண்டேரா பார்க். நாங்கள் ரூம் செக்இன் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 9:30க்குலாம் மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தப்போ இந்த ஃபண்டேரா பார்க்குக்கு போனோம். இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 hour நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 325 சைல்டுக்கு 225 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு நம்மளே ஃபீட் பண்ண முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ரவுண்ட் போனோம். ஃபுல்லாக அந்த பார்க்கை ஒரு ரவுண்டை சுற்றி காமிச்சாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஓனிலா ரெசார்ட்டு. ஸோ அது கம்மியான பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸோடு ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், இங்கே பசங்களுக்கு இருக்க பார்க் இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரூமுமே ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக இருந்தது.
இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ரூமில் எல்லாம் பேக்கெல்லாம் வச்சுட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயாச்சு. அங்கே ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரெசார்ட்குள்ளேயே பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் விளையாண்டுட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க். இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 25 rupees வாங்கினாங்க. ஸோ அதில் நார்மல் பார்க்கு தான். பட் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 9 o'clock போல் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் 11 o'clock பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணோம். டே 2 நடந்ததான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.